வீட்டைடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி இந்தியன் இண்டெக்ஸுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நேத்தி சொன்ன நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது மிட் கேப் நிஃப்டிக்கு, இப்போ நாளைக்கான ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி எப்படி இருக்கும், அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்ற விவரத்தை இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஓகே, இப்போ நம்ம நேற்று சொன்ன மாதிரி நிஃப்டி வந்து சேனல் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, ரீட்ரெஸ்ட்டும் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளுடைய அடுத்த சப்போர்ட்டான 23,337 அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 350 கிட்ட வந்துட்டு திருப்பி என்ன பண்ணிருக்கு, இதுலேருந்து ரிவர்சல் எடுத்துறாங்க. நீ ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டன்ட்ல வந்து மோதி நின்னுது. அதாவது 23,426 கிட்ட வந்து இது பண்ணியிருக்காங்க, ரெசிஸ்டன்ட் எடுத்தாங்க. ஸோ அடுத்த 15 மினிட் அதை பிரேக் அவுட் பண்ணி நம்மளுடைய இந்த சேனலோட போயிட்டு என்ன பண்ணியிருக்கு, ரீட்ரெஸ் பண்ணி அப்படியே நின்னுது மார்க்கெட். ஓகேங்களா, கிட்டத்தட்ட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேலே வந்து ட்ரேடே ஆகலை. ஏன்னா 11 மணிக்கு அந்த சேனலை போய் தொட்டதுக்கப்புறம் மார்க்கெட் அதுக்கப்புறம் கன்சால்டேஷன் தான், பெரிய லெவல் மூவ்மெண்ட் ஆகலை. ஓகேங்களா, ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து என்னமோ நினைச்சோம், சேனலை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, இதுக்கு அந்த வந்து ஃபர்தராக வந்து ஒரு ஃபால் ஆகும் அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனால் மார்க்கெட்டை வந்து 22,500க்கு கீழே விடுற மாதிரியே இல்லை. ஓகேங்களா, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட் வந்து நடந்தது. ஸோ அதுக்கான எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்லேயே ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ்ல கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ கவுன்சில் மீட் நடந்ததை வச்சு நம்ம வந்து அதை முடிவு பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, மார்க்கெட் வந்து சென்டிமெண்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் அறிவிக்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கணக்கில் வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் வந்து சரியே விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம நாளைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 22,480, அதாவது கிட்டத்தட்ட 22,500க்கு கீழே போகாமல் பார்த்துக்கணும். ஸோ 22,500க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அடுத்து நம்மளுடைய சப்போர்ட்டான 23,427 ஒரு சப்போர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்த லோ. ஓகேங்களா, ஸோ 22,350. ஓகேங்களா, 23,350 இந்த ரேஞ்சு தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் ஆகிருக்கும். நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹைக்கு, அதாவது உள்ள போயிடுச்சு 22,575க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா எகைன் வந்து நம்மளுக்கு வந்து 22,600 இமிடியேட் ரெசிஸ்டன்ட் ஆகும். 22,666 ப்ரீவியஸாக போன ஸ்விங் ஹை. ஓகேங்களா, ப்ரீவியஸ் போன ஹை தான் வந்து 23,666. ஸோ அதுவும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ரெசிஸ்டண்டாகவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23,722 தான் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ குளோபல் மார்க்கெட்டுமே யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கும், நாஸ்டாக் எல்லாமே வந்து ஒரு 50லேருந்து 60 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்துட்டு தான் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ஃபர்தர் அப்டேட்லாம் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து கொடுப்போம். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்போட நேம் பார்த்தீங்கன்னா வீட்ரேடிங் தமிழ். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து இன்னும் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா நம்ம அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் அதில் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ், 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான் எடுத்துக்கிறாங்க. 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தந்துடுறாங்க, தமிழ் சப்போர்ட்டும் பண்றாங்க. ஓகே, விருப்பம் இருக்கிறவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்துடுறேன், ஓபன் பண்ணிக்கங்க. ஓகே, இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா 23,500 வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஒரு 69 லட்சம் பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, புட் ரைடர் இருக்காங்க. கால் ரைடர் பார்த்தீங்கன்னா 58 லட்சம் இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஒரு 10 லட்சம் பேர் வந்து இதில் அதிகமாக இருக்காங்க. அது சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இது ரெசிஸ்டன்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ 23,500 ஒரு மேஜர் லெவலாகவே இருந்துட்டு இருக்கு கொஞ்ச நாளாவே. ஏன்னா ப்ரீவியஸ் மார்க்கெட்லாம் பாருங்களேன் 23,500, 575 இந்த அந்த 100 பாயிண்ட் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பண்ற நீங்க பாருங்களேன். இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷனா தான் இருக்கு. இனிமேல் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்த வந்து நம்ம வந்து ஒரு இந்த ஜோனா வந்து நம்ம இனிமேல் கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேங்களா, ஸோ அப்போ நாளைக்கு வந்து நம்ம வந்து 23,483, 23,575 இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தது அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இதுதான் ப்ரீவியஸாக நடந்திருக்க இந்த மூவ்மெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து இதை ஒரு ஜோனாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் போயிடுவோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு எப்படி ஒர்க்காக இருந்தது அப்படின்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட வந்து நம்மளோட சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் பண்ணதுக்கு அடுத்த சப்போர்ட்டானா 51,000க்கு வரும்ன்றதை எதிர்பார்த்துருந்தோம். ஸோ 51,200 சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு எகைன் என்ன பண்ணிருக்கு, நம்மளோட ரெசிஸ்டன்ட் ரேஞ்சானா 51,796, கிட்டத்தட்ட 51,800 போய் ரெசிஸ்டன்ட் எடுத்து நிற்கிது. இப்போ நாளைக்கு 51,800க்கு மேலே போயிடுச்சு, 800க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அடுத்த ரேஞ்சானா 52,000க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் பார்க்கணும். இப்போ 51,700 தான் முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டு. இதுலேருந்து 100 பாயிண்ட் கேப் அப் ஆனாலும் 51,800ன்றது நம்மளோட ஒரு ரிஜெக்ஷன் ஏரியா இருக்குது. அதாவது 1.2 ஃபிபனோசி லெவல் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணிக்கணும், மேலே போகுது அப்படின்னா 52,000 தான் நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். அதுக்கு மேலே போகுதுன்னா 52,435ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். ஒன்ஸ் சப்போர்ட் எடுக்க வருது கீழே அப்படின்னா 51,560க்கு கீழே வந்துருச்சு. அதாவது நாளைக்கு இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும். 51,560 ஓகேங்களா, 560 570 இந்த ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். ஒன்ஸ் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இந்த ரேஞ்சு வரலாம். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும். இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா, ஸோ அப்போ நாளைக்கு வந்து 50% பார்த்தீங்கன்னா 51,560. ஸோ 560க்கு கீழே வந்துருச்சுன்னா 51,300ன்றது சப்போர்ட் எடுக்க வரும். ஒன்ஸ் இந்த 51,570லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா 51,800ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட். 51,800லேருந்து பிரேக் அவுட் பண்ணுது 52,000 தான். ஓகேங்களா, இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி, நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகக்கூடிய இண்டெக்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ 23,000ல் வந்து மார்க்கெட் என்ன நம்மளோட சப்போர்ட்டை கரெக்டாக வந்து எடுத்துக்கிட்டு இதுலேருந்து என்ன பண்ணியிருக்கு நம்மளோட, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இது ஒரு டபுள் பாட்டமாக எடுக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இதை நான் உங்களுக்கு கிளியராக வந்து நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த டபுள் பாட்டம் மாதிரி ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இப்படி ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து என்ன பண்ணியிருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு வந்து டபுள் பாட்டம் வந்து பிரேக் அவுட் பண்ண மாதிரி தான் காமிக்குது. ஒன்ஸ் இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுலேருந்து நாளைக்கு போகுது அப்படின்னா நாளைக்கு வந்து 23,260ன்றது நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஓகேங்களா, அப்போ 23,100 நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி தானே 23,100. அது ட்ரெண்ட் லைனை 23,100க்கு அப்புறம் வந்து ரீட்ரெஸ் பண்ணிட்டு மேலே போகுது அப்படின்னா 23,250. நாளைக்கு 23,100க்கு மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து 23,260க்கு போகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்குது. அது ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த 23,258 அதாவது 260க்கு மேலே போனுச்சுன்னா இமீடியட் ரெசிஸ்டன்ட்னா 23,300 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிற இடம் ரவுண்ட் ஃபிகர். ஓகேங்களா, அப்போ 23,300 இருக்குது. அப்போ இந்த 100லேருந்து 150 பாயிண்ட் டு 200 பாயிண்ட் வந்து நாளைக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. 23,100 பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சுன்னா ஒன்ஸ் மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு கீழே வருது அப்படின்னா 22,970க்கு கீழே வருது அப்படின்னா மறுபடியும் இன்னைக்கு வந்து லோ, அதாவது 22,823க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்மே எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட வந்து 23,000ன்றது ரவுண்ட் ஃபிகர். அப்போ 23,000ன்றது ஒரு சப்போர்ட் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா, இப்போ 23,000ல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ராங்காக சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ அப்போ 23,100ல் இமீடியட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அப்போ சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் எல்லாமே வந்து ரெசிஸ்டண்டாக தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நாளைக்கு 23,000க்கு அப்புறம் வந்து 23,000க்கு கீழே வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 22,820ன்றது ஒரு சப்போர்ட். ஓகேங்களா, அதுக்கும் கீழே வருதுன்னா 22,658ன்றது அடுத்த சப்போர்ட். ஒன்ஸ் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ல இருக்கறனால நாளைக்கு 23,100 பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா 23,260 போகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்கிறது தான் வந்து நம்ம வந்து இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஃபைனலாக மிட் கேப் நிஃப்டி வந்து பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து நிஃப்டியை தூக்கிட்டு போனதே காரணம் பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி தான். இப்போ இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன் நேத்தியை இந்த இடத்துல அதாவது 12,000ல் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து அப் சைடில் போகும்னு சொல்லியிருந்தேன். நேத்தியே போட்டிருக்க பாருங்க ஒரு டிக் மார்க்கு. அப்போ இருங்க வர இதெல்லாம் டெலீட் பண்ணிப்போம். ப்ரீவியஸாக சொன்ன லெவல்ஸ் இதெல்லாம் ஸோ இதெல்லாம் டெலீட் பண்ணிப்போம். ஏன்னா அடுத்தடுத்த லெவல்ஸ்லாம் நம்ம சொல்லும் போது இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நேற்று நம்ம சொல்லுது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோலேருந்து கீழே வருதுன்னா ஃபிபனோசி லெவல்னா 12,073 இல்லைனா 12,000 ரவுண்ட் ஃபிகருக்கு வருன்றதை நான் சொல்லியிருந்தேன். நேற்று வீடியோ வேண்டாலும் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த 12,000லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 12,253க்கு போகும்னு சொல்லியிருந்தோம். நேற்றே போட்டிருக்க மாதிரி டிக் மார்க்கு ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே தான் போகுன்றதை சொல்லியிருந்தோம். இப்போ எக்ஸாக்டாக என்ன பண்ணிங்கன்னா 12,000, ஏன்னா 12,000ன்றது ஒரு மேஜர் லெவல். 12,000ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போன மார்க்கெட்டு கரெக்டாக 12,253 கிட்டத்தட்ட 12,300 அந்த ரேஞ்சுக்கிட்ட போய் நிற்கிது. இப்போ நாளைக்கு இந்த ரேஞ்சுக்கு மேலே போயிடுச்சு. அப்போ 12,253 நம்மளோட ரேஞ்சுக்கு மேலே போனதுனால அடுத்த டார்கெட் ஆனால் 12,363ன்ற ஒரு டார்கெட்டுக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும் மார்க்கெட்டு. ஓகேங்களா, மிட் கேப் நிஃப்டி. ஸோ இந்த 12,362க்கு மேலே போனுச்சுன்னா ரவுண்ட் ஃபிகரான 12,400 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12,513ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக நம்மளுக்கு வந்து மிட் கேப் நிஃப்டிக்கு இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மிட் கேப் நிஃப்டிக்கு. இந்த லெவல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன்.
இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க, கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ நம்பா.